இல்லை, இந்த அரசு சார்பில் இன்றைக்கு கொடுத்துக்கக்கூடிய விளக்கம் இப்பொழுது தேவைதானா? அது எதை எதை திசை திருப்புறதுக்காண்டி இந்த விளக்கம்? கொஞ்சமாச்சும் அடிப்படை அறம் இருக்கா? இங்க எல்லா வதந்தியும் பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. தெளிவா வீடியோ போட்டு காட்டுறாங்க. ஜெனரேட்டர் ரூம்குள்ள போகும்போது எப்படி சரிஞ்சுது, எப்படி கூரையில இருந்து மேல விழுந்தாங்க, எப்படி பவர் கட் பண்ணுச்சுன்னு 3 நாள் கழிச்சும் திருப்பி மதவாதிகள் எப்படி மனுஷ குரங்குல இருந்து வந்தான்னு கேட்ட மாதிரி திருப்பி அதே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. அப்ப என்ன நோக்கம் இருக்கு? நீங்க முதல் தகவல் அறிக்கை தாக்கல் பண்றதுக்கு பதிவு பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆணையத்தை அறிவிச்சிட்டீங்க. அதற்கு பிறகு எஸ்பி தலைமையில், கூடுதல் எஸ்பி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் போய்கிட்டு இருக்கு. இப்பொழுது இந்த விசாரணை 2 விசாரணை ஆணையம் போயிட்டு இருக்க இந்த சமயத்தில் கூடுதல் தலைமைச் செயலர் அமுதா அவங்க இப்போ இப்படிப்பட்ட கருத்துக்களை பத்திரிகையாளர் முன்னாடி சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன? ஒரு வீடியோ ஆதாரம் கூட இல்லாத வதந்தி எடுத்துட்டு வந்துட்டு திமுக காரன் சொன்னான். அந்த வீடியோ எடுத்து காட்டுங்கப்பா. ஜவஹர் இப்ப காட்டுட்டோம். காட்டுறேன். திமுக அதாவது போஸ்டர் ஓட்டினாங்களாம், அவங்க தான் மாணவர் இயக்கத்தை சேர்ந்தவங்களாம். எவ்வளவு வதந்தியை அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் இதான் இந்த மாதிரி வதந்திகளை பஸ் பண்றதுக்கு தான் ஐஏஎஸ் அதிகாரி இன்னைக்கு பிரஸ் மீட் வச்சிருக்காங்க. இதற்கான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. ஆனா விளக்கங்கள் தரதையும் இவர் ஏத்துக்க மாட்டாராம். ஆனா விளக்கங்கள் தரல அப்படிங்கறத மக்கள் சொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் 10 வதந்தியை வைப்பாராம். அப்ப 41 மக்களை பத்தி உங்களுக்கு அக்கறையே கிடையாது. இன்னைக்கும் திமுகவை எதிர்த்து அதிமுக அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்ற அக்கறை தான் இங்க மேலோங்கி இருக்கு. நீங்க சொல்றது இந்த பிரஸ் மீட் அதுக்கு அடுத்து சார் 3 நாளுக்கு பிறகு அவர் இன்னைக்கு தான் வாய் திறந்திருக்காரு. ஆமா, அது பத்தி ஒரு கருத்து சொல்லுங்க. இல்ல, அதை பத்தியும் பேசுவோம். எல்லாத்தையும் தான் பேசணும்ல. விஜய் அவருடைய கட்சி சார்பில் அவர் உள்ள நியாயத்தை சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் அடிப்படை அறிவு இருக்கா? அடிப்படை மனித மாண்பு இருக்கா? என்ன வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க? அதாவது தாவேக்காரன் வக்காலத்து வாங்கினா கூட பரவாயில்ல, கூட்டணி பிச்சைக்காக இவ்வளவு கேவலமா வக்காலத்து வாங்குறீங்களே, அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? நான் கேக்குறேன். நீங்க இப்போ ஒரு கூட்டம், ஒரு கட்சி தலைவர் கூட்டம் ஏற்கனவே 2 கூட்டம் போயிருக்காரு. மிகப்பெரிய கூட்டம் கூடுதுன்னு தெரியுது. அந்த கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி இடத்தை நீங்க தேர்வு செஞ்சு அவங்களே சொல்லியிருந்தா கூட அதை நீங்க சரியான பாதையை காட்டி இருக்கணுமா, காட்டி இருக்க கூடாதா? லைட் ஹவுஸ் ரவுண்டானா விட வேலுச்சாமிபுரம் பெட்டர், சேஃப்டியான இடம். கரூரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவருடைய கூட்டம் கூட அங்கே தான் நடந்தது. இவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு இவருடைய பயண திட்டங்கள் இருந்திருந்தா இதை தவிர்த்திருக்கலாங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும், என்னுடைய எண்ணமும் கூட. இதே மாதிரி கணக்கு தான் நான் கேட்கிறேன். நான் என்ன சொல்றேங்க, 2வது கூட்டம் லேட்டா வர்றாரு விஜய், வர்றாருன்னு தெரிஞ்சிருச்சுல. நீங்க அந்த காவல்துறை அன்னைக்கு அவர்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? என்ன பண்ணிருக்கணும்? கூட்டத்தை நீங்க ஒண்ணு ரத்து செய்திருக்கணும். யாரு? போலீஸ் ரத்து பண்ணுமா? ரத்து செய்திருக்கணும். இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கணும். இல்ல ஜவஹர் அலி, கொஞ்சம் ஒரே நிமிஷம் இல்லைங்க. ஆனா இவ்வளவு கூட்டம் வந்தப்ப 10,000 பேர் வரையினாங்க. ஆனா நேற்று 29,000 30,000 பேர் வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அது நல்லா நடந்தது. ஏன் அவரே கூட சொன்னார், விஜய் என்ன சொன்னார்னா, முதல்ல பேசுகிறப்பவே என்னைய இந்த காவல்துறைக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். நான் காவல்துறைக்கு என்னை இந்த இடத்த கொண்டு சேர்த்தது காவல்துறை நல்ல செயல்பாட்டுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக்கிறேன்னு சொன்னார். அது அவரே சொல்லியிருக்கார். அதனால் காவல்துறை மேலேயோ இது மேலேயோ இல்லை, இந்த மாதிரி சம்பவம் நடந்துடக்கூடாது. நான் 50 வருஷமெல்லாம் கவனிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்தது. அரசியல் நிகழ்ச்சியில் நெரிசலாக ஏதோ நடந்திருக்கலாம், இந்த கும்பகோணம் மகா மாதிரி நிகழ்ச்சியில் வேணால் நடந்திருக்கலாம் ஒழிய அரசியல் நிகழ்ச்சியில் நடந்தது இதுதான் முதல் தடவை. என்ன சொல்றீங்க, கூட்டங்களுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனையை விதிக்கிறீங்க. அந்த காவல்துறை 10 குழந்தைகள் இறந்திருக்காங்க, கூட்டத்தில் வரக்கூடிய குழந்தைகளை கொண்டு வரக்கூடாது தடுத்து இருக்க வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா அந்த காவல்துறை? ஒரு செகண்ட். போலீஸ்காரங்க ஓரளவு ப்ரொடெஸ்ட் கொடுப்பாங்க. போலீஸ்காரங்க ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுக்க, போலீஸ் மேல திரும்பிடுவாங்க. இந்த கட்சிக்காரங்க போலீஸ் எங்களை உள்ள விட மாட்டேங்குது, வேணா லட்ஜி சார்ஜ் பண்ணணும்னு அவங்க பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சேஃப்டிக்காக ஓரளவு தான் செய்வாங்க. ஆனா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், வட்டம்லாம் இருக்கான், அவன்லாம் ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. அந்த வீடியோ காட்சி அந்த கட்சிக்காரங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லையா? கேளுங்க சார். காவல்துறைக்கு தான் சார் முழு பொறுப்பு இருக்கு. அவர் தான் சார் மக்கள் தண்ணி பாட்டில் கொடுக்க வேண்டியது காவல்துறையா கட்சிக்காரங்களா சார்? நான் முடிச்சிரேன். மணிக்கணக்கில் காத்திருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க வாங்கிக்கோங்க. இல்ல ஒரு நிமிஷம். மணிக்கணக்கில் ஒரு செகண்ட். நீங்க ஒரு நெறியாளர். இல்ல நான் நெறியாளர் தான். ஜவஹர் ஒரு நிமிஷம். அதாவது மணிக்கணக்கில் காத்திருக்கிறவங்களுக்கு தண்ணி தர வேண்டியது போலீஸ் வேலையா கட்சிக்காரங்க வேலையா? அதே மாதிரி கும்பல் கொடியில் வாட்டர் ப்ரொவிஷன் பண்ணிருக்கணும், அதுவும் பண்ணல. யாரு தண்ணி பாட்டில் போக்குவரத்து எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. சார் கடைசி கட்டத்தில் எப்படி செந்தில் பாலாஜி தண்ணி கொண்டு கொடுத்தாருன்னு ஒரே ஒரு அடுத்த சுற்றுல இது இல்ல 4 பேர் இருக்காங்க சார். அடுத்த சுற்றுல பேசுங்க, சொல்லுங்க சார். ஏடிஎம்கே முன்னாள் எம்எல்ஏவும் போனார் சார், எம்ஆர் விஜயபாஸ்கர் அதே நேரத்துல தான் போனாரு. அது எதுவுமே ஊகத்தின் அடிப்படையில் இல்லை.
உள்ளூர் எம்எல்ஏ ஏன் வந்தார், அது சதியா அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளூர் எம்எல்ஏ வராட்டி தான் அது சதி. உள்ளூர் எம்எல்ஏ வரணும், அது அவருடைய கடமை. அந்த அமைச்சர் ஏன் வந்தார், இதெல்லாம் அவங்களுடைய பொறுப்பு. எப்படி 1 மணி நேரத்தில் எல்லாரும் ஆர்கனைஸ் ஆனாங்கன்னா அதுக்கு பேர் தான் கட்சி, அதுக்கு பேர் தான் கட்டமைப்பு, அதுக்கு பேர் கான்ஸ்பிரசி கிடையாது. ஒரு கட்சி, ஒரு நிர்வாகம் அப்படி தான் நடக்கும். இது எதுவுமே உங்களுக்கு இல்ல, அதனால அது புரியல அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம் சார், அங்க செருப்படி விழுந்த அடுத்த சுற்றுல விஷயம். அடுத்த சுற்றுல டைவர்ட் பண்றீங்க. அடுத்த சுற்றுல ஒரு விவாதத்தை கூட்டி அடுத்த சுற்றுல பேசலாம். செருப்படி விழுந்த வீடியோ காட்சி வந்ததா இல்லையா? அனுமதிக்க முடியாது. அடுத்த போலீஸ் ஸ்டடி நடந்தது வீடியோ காட்சி வந்ததா இல்லையா? அடுத்த இதெல்லாம் கூட்ட நெரிசல் ஒன்றும் பண்ண முடியல. போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்றதெல்லாம் போய் ஆம்புலன்ஸ் உள்ள வந்ததுக்காக அவங்க ஒதுக்குனாங்க, அவ்வளவுதானே. அது எங்க இந்த இடத்துல தான் அந்த ஜென்ரேட்டர் போட்டுருந்தாங்க. நான் கண்ணு முன்னால் நான் பார்த்தது ஜென்ரேட்டர் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் அவங்க வர்றதுக்காக தான் ஒதுக்குனாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக, போலீஸை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த அதிகாரிகளுடைய விளக்கமாக நான் பார்க்கிறேன். இதுல என்னண்டா, ஒருத்தரையே குற்றம் சொல்லி, ஒரு கட்சியே குற்றத்தை சொல்லி இந்த அரசாங்கம் தப்பித்துக் கொள்ள பார்க்கறது, காவல்துறையும் தப்பித்துக் கொள்ள பார்க்கறது தான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. கருத்து சொன்னாலே, ஆக்கப்பூர்வ கருத்து சொன்னாலே அவங்கள கைது செய்யணுங்கிறது வந்து இது ராணுவ ஆட்சி இல்லை. ஜனநாயக நாட்டில் கருத்து சொல்வதற்கு எவ்வளவோ உரிமைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது கைது செய்யறது, இந்த கருத்தை சொன்னா அது வதந்தி பரப்புறதுலாம் கொண்டுட்டு போறது வந்து அப்ப இப்ப மக்களுக்கு உள்ள சந்தேகங்களை எப்படி வெளிப்படுத்துறது? திருமாவர்கள் வந்து அடிக்கடி ஒரு வசனத்தை பயன்படுத்துவார். அமைதியை நிலைநாட்ட ஒரு தலைவன் தேவை, கலவரத்தை உண்டாக்க ஒரு ரவுடி போதும்னு. நேற்று 11:30 மணிக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கவர் நேபாளை போல வீதியில் இளைஞர்கள் இறங்க வேண்டும் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டுட்டு விமர்சிச்சோன்னே 20 நிமிஷத்தில் பின்னங்கால் பிடைகளுக்கு தெரிச்சு ஓடுறாரு, டெலிட் பண்ணிட்டு. ஆனால் நேற்று ஒரு 15 வயசு பையன் போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்துவோன்னு வீடியோ போடுறான். இதெல்லாம் நடந்த பிறகும் ஒரு தலைவர் வந்துட்டு பழி வாங்குறீங்களா திமுக சார் அப்படின்னு கேட்டா, சிஎம் சார்னு கேட்டா எதை தூண்டுகிறார்? ஒரு இரங்கல் கூட்டம் நடந்துச்சா? ஒரே ஒரு இரங்கல் கூட்டம், 41 உயிர் போயிருக்கு. ஒன்ன பார்க்க வந்த 41 உயிர் போயிருக்கு. ஒரு இரங்கல் கூட்டம் ஒரு மெழுகுவர்த்தி ஏத்திப்பாரு இவரு. எங்க தோழர்களை தூக்குறீங்கன்றாரு. யாரை தூக்குனாங்க? போலீஸ் ஊசி போட்டு கொண்டுட்டாங்கன்னு வதந்தியை பரப்பணும் பிடிச்சி போட்டா எங்க தோழர்களை தூக்கிட்டாங்க, பழி வாங்குறீங்களான்னு கேட்குறீங்களே. உங்களுக்குலாம் அடிப்படை அறிவு இருக்கா? அடிப்படை மனித மாண்பு இருக்கா? 3 நாளா இவர் போக வேணாம் சார், 2ஆம் கட்சி தலைவர்கள் எங்க, மாவட்ட செயலருங்க, எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து அந்த கட்சியோட மாவட்ட செயலர்கள் போய் தலைமுறைவானதை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இவ்வளவு கேள்வி கேட்கறதையும் ஒரே ஒரு பிரஸ் மீட், போலீஸ் கொடுத்த பிரஸ் மீட், ஐஏஎஸ் கொடுத்த பிரஸ் மீட்டை பார்த்திருந்தா இவங்கெல்லாம் இப்படி முட்டாள்தனமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன் போலீஸ் தடி அடி நடந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ் உள்ள விட சார்? ஒரு சமூகத்தில் மனிதம் சிதைந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான கூறு. இஸ்ரேல்கார ஆம்புலன்ஸ் மேலே குண்டு போடுறான், அதே மாதிரி இவன் ஆம்புலன்ஸை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கான். உள்ள வர ஆம்புலன்ஸ் விடாம அடிக்கிறான். அதற்கு போலீஸ் நடவடிக்கை எடுத்தா ஏன் போலீஸ் நடவடிக்கை எடுக்குன்னு கேட்குறீங்க. கரூரில் மட்டும் எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறீங்க. இதெல்லாம் வெக்கமா இல்லையா? விக்கிரவாண்டியில் 400 பேருக்கு மேலே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. மதுரையில் 2 பேர் இறந்தே போயிருக்கிறாங்க மாரடைச்சு. ஒரு இரங்கல் தீர்மானம் கூட ஏற்றல அந்த மாநாட்டில். அதிமுக பேசுறவங்களாகட்டும், திமுக பேசுறவங்களாகட்டும், எல்லாருக்கும் தெரியும் அடிப்படை அரசியல் மாண்பு. ஒரு தொண்டர் இறந்து விட்டால் அவருக்கு மௌன அஞ்சலி செலுத்துவது எல்லா மாநாட்டிலும் அரசியல் அடிப்படை மாண்பு. அதை கூட மதிக்காத ஒரு மாப், ஒரு கல்ட் இது.